இந்த மாதிரி க்ரோட்டன்ஸ் தான் அதிகமாக இருக்குது. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பார்க்குறதாகவே இருக்குது. நம்மளோட ஷாப்பிங் மார்க்கெட்டில் இதில் வந்து இருக்கிறது இந்த மாதிரி பூச்செடிங்க தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அங்கே சுற்றி எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த அந்த இதெல்லாம் நீங்கள் சும்மா அடிச்சு ரவுண்ட் அடிச்சுட்டு சுற்றி வர மாதிரி இருக்கும். ஒரு பாம்பு மாதிரி ஒரு 2 கட்டு வரும் வியூ மாதிரி. அந்த 2 கட்டை நீங்கள் தாண்டிட்டு பார்த்துட்டே போயிடலாம். இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் இந்த செடிங்க இந்த மாதிரி அடுக்கடுக்காக அழகாக அடுக்கி வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துட்டு வந்துடலாம். இதுலேயும் ஆயுர்வேதிக் செடிங்க இங்கே எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் உள்ளே போயிட்டு திரும்பியும் இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியில் வர டைமில் அங்கே வந்து சாக்லேட்ஸு, அப்புறம் பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் கேரளாவில் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி திங்ஸு, அந்த கேரளாவில் அந்த டான்ஸு, அந்த பொம்மைங்கள்லாம் அந்த விளையாட்டு சொல்லுவாங்க அதெல்லாம் கூட இருக்குது. நாங்கள் போகிறப்போ நெக்ஸ்ட் டைம் இருக்குங்க நோட் நீங்கள் அது எந்த மந்த் போனீங்கன்னா இருக்கும் நாங்கள் போனது அதனால இந்த மந்த் என்னன்னா மே போனோம் நாங்கள் மே லாஸ்ட்டு. அதனால் இதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். இப்படி பாதி சரியான மழை இந்த டைமில் போகிறோம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி அழகாக அந்த இதுக்குள்ளேயே அப்படியே பாட்டு மாதிரி வளைஞ்சி நான் பாட்டு பண்ணேன். ரொம்ப அழகாக. நெக்ஸ்ட்டு அந்த அங்கே இதுவெல்லாம் இருக்கும்னு சொன்னாலே அவங்க சாப்பிட்ற பொருள் ப்ளஸ் பசங்களுக்கு வந்து சாக்லேட்ஸு, டீ பொடிங்க எல்லாமே கிடைக்கும். லேடிஸ்க்கு அந்த ஃபேஸ் பேக்கு இந்த மாதிரி நிறையா க்ரீம்ஸும் இருக்குது, நிறையாவும் இருக்குது. நிறைய வாங்கிக்கலாம். முல்தானி மிட்டியெல்லாம் நீங்கள் வாங்கலாம். பெஸ்ட்டு ப்ரைஸ் கூட பரவாயில்ல, ஓகே தான். எனக்கு இங்கே கம்பேர் பண்ணுறதை விட அங்கே கரெக்டாகவே இருக்குது. அதனால நீங்கள் யாரும் எதுவும் அதுன்னு சொல்லாமல் வாங்கிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா மிச்சம் எல்லாமே ரேட் அதிகமாக இருந்தாலும் இப்போ 4 கிலோ வந்து 250 ரூபா சாக்லேட்ஸ் கொடுத்தோம். எது எடுத்தாலும் பெஸ்ட்டு தான். தனித்தனியாக எடுத்தாலும் அதே தான், இதுவாக எடுத்தாலும் அதே தான். அதனால் நீங்கள் 4 கிலோ 1 கிலோ நான் கணக்கு போட்டு பார்த்தா தெரிஞ்சும் 1000 ரூபா. இதுதான் அங்கே இருக்கிறது, வேறு எதுவும் கிடையாது. இந்த மாதிரி வழியிற மாதிரி செடிங்கெல்லாம் அங்கே வந்து தண்ணி ஊற்றினா அப்படியே கீழே தலை ஊற்றுற மாதிரி இருக்கும். அது என்னென்னா நாங்கள்லாம் ஒரே கலாச்சிட்டு வந்துட்டு இருந்தோம். என்னன்னா இந்த மாதிரிலாம் நாங்கள் பார்த்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி நிறையா இருக்கும். நெக்ஸ்ட் டைம் அங்கே போனீங்கன்னா இதெல்லாம் பார்த்தோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இதில் எந்த செடி நல்லாயிருக்கும் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பேரோடு எடுத்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா அந்த பேரோடு உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஆனால் இந்த செடி செம்மையாக இருக்கும். குட்டியாக இருக்குது எல்லாமே. அவ்வளோ அழகாக இருந்தது. நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள். சரி நான் பேசல பாருங்கள். இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது ஃபஸ்ட்டு இது செகண்டு அழகாக இருக்கும். அப்படியே ஒன்று பார்க்குறதுக்கு இதில் பாதி இதுலேயே இருக்குது. பட் இந்த மாதிரி பால்ஸு அந்த குட்டி குட்டி இலைங்க இதெல்லாம் எங்களுக்கு கிட்ட கிடையாது. நாங்கள் விட்டாங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து வீட்டாண்டே நாங்கள் வளர்த்துட்டு இருக்கோம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு செடியெல்லாம்.